ஓகே என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் ஜிபிபி யூஎஸ்டி கொடுக்கலாம் ப்ரோ. ஜிபிபி யூஎஸ்டியா ஏதாவது கமாடிட்டி போறீங்களா சார்? ஒரு 2 நிமிஷம் வாங்க 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 அசோக் ராஜ் ஓவரால் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் நான் இப்போ என்ன ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் சரி சொல்லுங்கள் ஹை சொல்லுங்கள் லோ சொல்லுங்கள் இப்போ ஒரு கரெக்டான ஒரு கீ லெவலில் தான் நிற்குது, ஹையும் அதில் தான் நிற்குது. என்ன கீ லெவலா இதை நோட் பண்ணுமா? ஆமாம் சரி அசோக் நோட் பண்ணிட்டேன் அசோக். கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி மேக் பண்ணிடுங்க இங்கேண்டா. சரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சரோட லோ பிரேக் ஆயிருக்கா இல்லையா? இது இங்கே என்ன ஃபஸ்ட்டு சொல்லுது? மேலே போக போகிறான். ம் கீழே லோவை தொட்டுட்டு ரிட்டர்ன் அப் ட்ரெண்டு மேலே போகிறான். ஓகே ஸோ லோ வந்து இங்கே கரெக்டாக 2014 மேலே வச்சுக்கலாம். இதுவா இல்லை இதுவா? அதுக்கு மேலே அது லோ வரைச்சா என்ன ஆகும்? கீழே வரலாம், கீழே வரோம். அதர்வைஸ் மேலே தான் போகும். வரும். ஓகே நெக்ஸ்ட்டு வீக்லியா? ஓகே வீக்கில் என்ன இருக்குது? சேமில் வச்சுட்டு ஹையை உடச்சி ஒரே இம்பல்ஸாக மேலே போகுது. மார்க்கெட் கரெக்ஷனுக்காக வரலாம். லோ உடைச்சா கரெக்ஷனுக்காக வரலான்னா என்னட்டு பண்ணணும் நீங்கள்? லோ உடைச்சா ஆ அந்த மைனரான லோ. ஓகே இங்கே பார்த்தாலும் ஒரு வீக்லி ஒரு பிளாக் இருக்கா? மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கு வித் கீ லெவல். இந்த கீ லெவலில் மார்க்கெட் எங்கேனாலும் ரியாக்ட் ஆகி கீழே ட்ராப் ஆகும். இந்த ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னண்ணா? லெட்ஸ் கம் டு த டவுனா? டவுன். ஓகே நெக்ஸ்ட்டு இதோட இதில் மைனர், அதாவது இப்போ இந்த இம்பல்ஸ் மைனர் லோ எது? அந்த ஜூலைக்கு மேலே. ஜூலைக்கு மேலேயா? இதுவா? ம் ஓகே ரைட் குட். நெக்ஸ்ட் அதை உடைச்சாதான் கீழே கரெக்ஷனுக்கு வருவான். இதை உடைச்சாதான் கீழே கரெக்ஷனுக்கு வருவான். ஓகே டெய்லி போயிடலாம். டெய்லி போயிடலாமா? ஓகே டெய்லியுமே மார்க்கெட் என்னதான் இது ஸ்லைட்லி மேலே தான் போகிறான். ஆனால் இங்கே இன்பேலன்சஸ்லாம் இருக்கா? எஸ் இம்பேலன்ஸ். கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இங்கே இன்பேலன்ஸ் வச்சு போகிறான்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இன்பேலன்ஸை கவர் பண்ண வருவான். இதையும் உடைச்சிட்டானா கீழெல்லாம் நிறையா இருக்குது. இதா ஆமாம் கவர் பண்ணுறதுக்கு வரலாம் மொத்தமாக கரெக்ஷன். நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ்க்கு ஓடிப்பிடுவா? 4 ஹவர்ஸ் போகலாம். ஓகே 4 ஹவர்ஸில் லாஸ்ட் ஃப்ளிப் ஏது, அதோட லோ எங்கே இருக்குது? அதான் கரெக்டாக சொல்ல போனால் அதான் நீங்கள் ப்ரெஷர் வச்சுருக்கீங்களா? லாஸ்ட் ஃப்ளிப்பு லோ அப்படிங்கிறது அதான். இந்த லோ உடைச்சா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? கீழே வந்துடும். இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு கீழே வரும். வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கலாமா? இப்போதைக்கு இல்லை. உச்சத்தில் நிற்கிறதுனால என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்க முடியாது. இல்லை லைட்டாக ரன் பண்ண. ஸோ ஒரே இம்பல்ஸாக போது இதுக்குமே மார்க்கெட் என்ன ஆகலாம்? கரெக்ஷன் கொடுக்கலாம். இன்னும் ஒரு செல்லிங்கான ப்ராபபிலிட்டி கிடைச்சா நான் என்ன பண்ணிக்கலாம்? செல் எடுப்பேன். செல்லுக்கான எஸ் ஃபைனலி கிடைச்சிருக்கா? அதுவும் கிடைக்கல. இங்கே ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட் நடக்குதா? கன்சாலிடேட் ஆகுது. இப்போது இந்த இடத்துல ஒரே கேண்டலாக இருக்குது. அப்போ இந்த கேண்டலோட லோவை பிரேக் பண்ணால் நான் என்ன பண்ணிக்கலாம்?
செல் இங்கே எடுக்கலாம். இந்த கேண்டல் லோ லோடானே இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சரோட லோ. ஆமாம் ஆமாம். ஃபைனலி என்ன ஆகுது? இன்னும் பிரேக் அவுட். பிரேக் அவுட் ஆகல. ஃபைனலி ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு என்ட்ரி போடலாம். ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட், இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுவோன்னா? ஆமாம் செக் பண்ணுவோம். கீழே இம்பேலன்ஸ் அந்த இது வர வரும். 618. 618ல ஒரு டிமாண்ட் இருக்கா? அடித்து மேலே ரிட்டர்ன் போகலாம். ஸோ இந்த ஜோனையும் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? எட்ட பாருங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க? அந்த விக்கு லாஸ்ட் கேண்டலோட விக்குக்கு மேலேயா? ஆமாம். டார்கெட் ஆல்மோஸ்ட் 1:1 வருதா? 1:70 வருது. நான் என்ன பண்ணேன், ஆல்மோஸ்ட் இதையும் பிரேக் பண்ணிட்டா இங்கே வரும், இங்கே வரும், லோக்கு வரும்னு வச்சுப்போமா? ஏன்னா இங்கே எவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக கவர் பண்ணலாம். அண்ட் தென் இவ்வளோ தூரம் போயிடுச்சு. சரி நான் பார்க்குறேன் லோக்கும் ஹைக்கும். சரி இந்த இன்பேலன்ஸ் 618 இங்கே வருது, பட் இங்கே தான் ஓபி இருக்குது. ஆனால் ஐ திங்க் நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணி இங்கே விக்கு வச்சு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போவோம். அதர்வைஸ் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை ஒரு பொருட்டு என்ன ஆகும், மார்க்கெட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? எடுத்துக்கலாம். ஐ ஷூர்? ரன் பண்ணலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் ப்ரோ. ஐயோ ஸ்டாப் லாஸ் ஹிட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுக்கிற ட்ரேடில் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தானே. ஆமாம். ஓகே நெக்ஸ்ட். ஆனால் இன்னொரு வே ஆஃப் ப்ராபபிலிட்டி எங்கே தான் லோ எதுவாக மாறும், இதுவாக மாறிடுமா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹையை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்னடா கீழே தான். ஏன்னா நல்லா பார்க்கணும், நம்ம சொன்ன கான்செப்ட் இந்த லோவை உடைச்சிச்சு. அப்போ இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கம்ஸ் டு த லோ டவுன் தானே. டவுன். அப்போ இங்கே பேரிஷ் செங்கல் ஃபிங்கருக்கு ட்ரை பண்ணலாமா வேணாமா? ட்ரை பண்ணலாமா? செல் எடுக்கலாமா? ஸ்டாப் லாஸ் அப்போவே வச்சது அந்த விக்கிக்கு மேலே டார்கெட்டு அப்போவே வச்சது தான். ஐஷா என்ட்ரி டேக்கர்னா என்ட்ரி எடுக்கலாமா? பீரிஷ் 1:1 ஹிட்டா? 1:1. இப்போ ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம்? ஆட்டோ வச்சிடலாம், போர்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோவில் ஸ்டாப் லாஸை வச்சுடுவோம். இப்போ பிரேக்கா லோ பிரேக் அவுட் ஆகி இந்த பாருங்கள் இங்கே தான் இப்போ வரணும். இப்போது இந்த இடத்துல லோ அப்படிங்கிறது என்ன இருக்குது, பிரேக் அவுட் ஆகிடுச்சா? இருக்கு. ஸோ இந்த ஹையை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன ரன் கீழே தான். கீழே தான். இன்னும் செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா செல் எடுக்கலாம். ஃபைனலி இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கா? ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிருக்கா? க்ளோஸ் ஆயிடுச்சா? க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை அப்படி இருக்கா? க்ளோஸ் ஆகிடுச்சா? நம்ம ஆட்டோவில் நமக்கு ஆட்டோவில் வச்சதுனால க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இன்னொரு ட்ரேடுமே இங்கே கிடைக்குது, ரைட்? ஆமாம், ஷூட்டிங் ஸ்டார் போட்டோம். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறப்போ இன்னொரு ட்ரேடு நான் என்ன பண்ணலாம், இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணலாம், எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு 0 லாஸ் தான், பட் இங்கேயுமே நான் இன்னொரு ட்ரேட் என்ன பண்ணுறேன், எடுக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நமக்கு எங்கே போகும்னு தோணுதோ அந்த இடம் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் எடுக்கலாம். ஃபைனலி என்ன ஆகிட்டு இருக்கு, 1:1 கிட்டு 1:2 ஆட்டோவில் வச்சுருவோமா? ஆட்டோவில் வச்சுருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள். ஸோ லாஸ்ட்டு ஃப்ளிப்பு ப்ரீவியஸ் ஹை இதுவா? ஆமாம். இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா கீழே தான். கீழே தானே. அப்போது இங்கே என்ன இருக்குது, ஓபி ஓபியா? இந்த இதுலேயே நம்ம அடுத்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம்ல. பட் ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கா, ரைட்? ஆமாம், பட் பண்ணியிருக்கலாம், பண்ண முடியும்னு நினச்சா நான் என்ன பண்ணியிருக்கலாம்,
பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே வெல் இந்த டிமாண்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி என்ன ஆகுது? ஹிட். ஃபைனலி டார்கெட் வில் பி ஹிட். ஹிட். இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஸோ ஃபஸ்ட்டு செல் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு செல் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சு. ஆனால் ரெண்டாவது என்ட்ரி 1:1 எடுத்தான். 1:1 அடிச்சுட்டு 1:2 அடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் 1:3 அடிச்சுட்டு என்ன அடிச்சிட்டான்? ஸ்டாப் லாஸ் ஆட்டோவில் அடித்தான். பட் தேர்ட் என்ட்ரி நம்ம 3 என்ட்ரியுமே செல்லு தான் போட்டோம். 3 என்ட்ரி எடுத்த இடமும் கரெக்டான இடம் தான். பட் நம்மளோட வேவை என்ன பண்ணக்கூடாது? மார்க்கெட் மாறிடுச்சுனாலோ நம்ம மார்க்கெட் இந்த வேக்கு போனாலும் நம்மளோட திங்கிங் நமக்கு இதுதான் தெரியுது, இதுதான் வரப்போகுது. ஏன்னா ஒரு பெரிய இம்பல்ஸ் இருக்குது, இன்பேலன்ஸ் இருக்குது, அதை கவர் பண்ணுறதுக்கு வரலாம் அப்படின்னு தெரியுது. லோ பிரேக் அவுட் ஆகுது, கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்படிங்கப்போ நம்ம அதுக்கேற்ற ப்ராபபிலிட்டியை தானே உருவாக்கணும். அதுதானே இங்கே நியதி. ஆமாம். அப்போ அப்படி உருவாக்கும் போது தான் என்னால் இங்கே என்ன பண்ண முடியும்? ட்ராவல் பண்ண முடியும். ட்ராவல் பண்ண முடியுமா? இப்போ லோ உடச்சிட்டு மேஜராக கீழே வரணும். ஏன்னா கரெக்ஷன் கொடுத்துட்டு வேணால் கீழே வரலாம். ஓகே. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டியை கிரியேட் உருவாக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் டைம் மட்டும் கொடுக்குறீங்களா? சூப்பராக பண்ணீங்க அசோக். நெக்ஸ்ட் இப்போது இந்த இடத்துல லோவையும் உடச்சிச்சா? லோ உடச்சிட்டான். ஒரு மேஜரான ஃப்ளிப்பிங்கு லோ உடச்சிட்டான். கரெக்டான கீ லெவலில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு? லோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இது ஃபுல்லாகவே இம்பல்ஸ். இதுக்கு ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஹையை உடைக்கணும். இந்த ஹை எங்கே இருக்குது? லாஸ்ட் ஃப்ளிப்பு எது ஹை? அதான். இந்த ஹையை உடைத்தால் மார்க்கெட் என்ன ஆகும்? கரெக்ஷன் கொடுப்பான். இந்த ஹையை உடைச்சாதான் நான் கரெக்ஷனுக்கு செக் அவுட்டே பண்ணணும். ஓகேவா? வெல் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண? லைட்டாக ரன் பண்ணலாம். இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? என்ட்ரி இல்லை. மார்க்கெட் என்ன ஆகுது? ஒரு ஐடியா கீழே போகிறான். இந்த பேலன்ஸை கவர் பண்ணுறது ஃபுல்லாக வந்துட்டானா? பட் இனிமே மேலே போகலாம். இதுதானே ப்ரீவியஸ் ஹை. அந்த ஹை இந்த ஹையை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் கீழே தானே? ஆமாம். ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம். என்ன ஆயிடுச்சு? ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு? கிடைச்சிருக்கு. மிஸ் அவுட். I2 கடைச்சி மிஸ் அவுட் ஆகிருக்குங்கப்போ லோ பிரேக் அவுட்டு. இந்த இதுக்கு இது என்ன பண்ணுது? கரெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? இப்போ எடுக்கலாம்ண்ணா. என்ன என்ட்ரி எடுக்கலாம்? அந்த கரெக்ஷன் லெவலில் செல் எடுத்துடலாம். யா I should take an entry for sell. Sure. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? கரெக்டாக கீ லெவல் வேலை இருக்கு. போயிட்டான். கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கே அசோக். ஏன் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த இடத்துல லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ரைட்? ஆமாம். ஹையில் இம்பல்ஸு. இதுக்கு கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட்டும் லோயர் டைம் ஃப்ரேமில் கொடுத்தாச்சு, ரைட்? ஆமாம். கரெக்டாக 600 அடிச்சு இந்த இடத்த கன்ஃபர்மேஷனும் கிடச்சாச்சு. அப்போது தைரியமாக என்ன சொல்லியிருக்கணும்னா நீங்கள் ஷார்ட் எடுத்துருக்கலாம். ஷார்ட்டு டாப் லாஸ் இங்கே, லோ டார்கெட்டு இங்கே அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2.5 இஸ் வில் பி த டார்கெட் ஹிட்டா? இதுதானே எதிர்பார்க்குறது. ஏன்னா இவ்வளோ தூரம் விட்டுட்டோம், இங்கேயும் விட்டுட்டோம்ல. பட் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்குதுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கணும்? எடுத்துருக்கணும் ஓகேங்களா? பட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஹையை உடைக்கும் போது. ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது? ஹையை உடைக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை ப்ரோ, இங்கேருந்து கீழே போகணும்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது வேணாம், அது நான். பட் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்,
ம். நல்ல ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுறது நல்லது தானே. ஓகே, ஆல்மோஸ்ட் இதுக்கிட்ட வந்துச்சு. அப்போது இது ஃபுல்லாகவே என்ன இம்பல்ஸ், லாஸ்ட் ஃப்ளிப்பு இது ஃபுல்லாகவே என்ன இம்பல்ஸ் இதுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம்? கொடுத்துட்டு ரிட்டர்ன் கீழே வரலாம். கரெக்ஷன் கொடுக்கல. எஸ், ஃபைனலி ஹையை உடைச்சிருக்கு. High-ய இந்த உடைச்சிட்டா. இம்பல்ஸுக்கு கரெக்ஷனா உடனே என்ன பண்ணுவேன், இந்த ஹையிலேருந்து லோ ஓப்பனா. ஸோ எனக்கு கரெக்ஷன் கொடுக்க ஏரியா ஒரு கீ லெவலாக இந்த இடத்துல இருக்கா? 50% ஏரியா. சரிடா. ம். So, இந்த இடத்துல ஒரு செல்லுக்கான ப்ராபபிலிட்டி அமைனா இதையும் உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஃபைனலி இதில் டச்சப் கொடுத்துருக்கா? ஆமாம். கண்டிப்பாக லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு இங்கே கண்டிப்பாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கொடுத்துருக்கோம். ஷூட்டிங் ஸ்டார். ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்போம். டார்கெட் ஆல்மோஸ்ட் எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாங்க. இட்ஸ் யுவர் என்ட்ரி ஆர் மை என்ட்ரி? எடுத்துடலாம். ஏன்னா குச்சி மாதிரி தான் நிற்கிறேன். ஹிட்டு. சிம்பிளான மெத்தடா? ஆமாம். ஃபைனலி ட்ரெண்ட் என்ன, ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி என்னோட ட்ராவலை அமைச்சிக்கிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு,